நல்ல 4 பிடி சோளத்தை ஊற போடுவா. ஏன் கொலக்கட்டை விக்கவா? சோளத்துல கொலக்கட்டையாவே வைக்காங்க. வீட்டுக்காரி அவிச்சு தருவா. சோள கொலக்கட்டையை தின்னு வாட்டியனா அவருடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஏ மாப்பிள்ள கொலக்கட்டை விக்கல. கூறுகட்ட மனுஷன். என்ன? சோளத்தை எதுக்கு ஊற போட்டதா தெரியுமா? எதுக்கு? பணியாரம் சுடுறதுக்கு. ஆமா ரெண்டும் ஆமா பணியாரம் சுடலாம். சுடலாம்ல. அவருக்கு மேல உனக்கு அறிவு ரொம்ப இருக்கு பாத்துக்கோ. எதுக்கு ஊற போட்டதா சோளத்தை? சோளத்துல பணியாரமையா சுடுவா. பணியாரம் சுட்டு சுட்டு புளிச்சு போச்சுன்னு இன்னைக்கு புதுசா கொலக்கட்டை வைப்போம்னு சொன்னேன். ஓ அப்படி. ஆமா. சோளத்தை ஊற போட்டானா பணியாரமும் சுட மாட்டா. கொலக்கட்டையும் அவிக்க மாட்டா. சரி. பணியாரம் சுடுறதுக்கும் இல்ல. அந்த அம்மா சோள கஞ்சி காய்க்கணும்னா 4 பிடி சோளத்தை ஊற போடுவா. ஏ அப்பா. 4 பிடி சோளத்தை ஏன் ஊற போட்டான்னா அந்த காலத்துல குடும்பத்துல வந்து நிறைய ஆள் இருப்பாங்க. ஆமா நிறைய இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னாத்தான் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா வாழ்வாங்க. ஆமா கூட்டு குடும்பம். 20 பேர் 30 பேர் இருப்பாங்க ஒரே வீட்ல. நம்ம வீடு பூரா ஆள் தான். ஒவ்வொருத்தனும் 2 கும்பா கஞ்சி சோள கஞ்சி குடிப்பான். ஆமா 1 2 கிடையாது. 2 கும்பா சோள கஞ்சி குடிப்பான். அவன